சிதம்பரத்தில் மாதம் 10 லட்சம் ரூபாய் மாமூல் வாங்கிக் கொண்டு லாட்டரி விற்பனைக்கு உடந்தையாக இருந்ததாக காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் சிக்கலில் சிக்கியுள்ளனர். ஐஜி அஸ்ரா கர்க்கின் ஸ்பெஷல் டீமால் சிதம்பரத்தையே ஆட்டி படைத்த லாட்டரி மாஃபியாக்களுக்கு செக் வைக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்போது கலைக்கப்பட்ட லாட்டரி மாஃபியா கும்பலிடம் வலதுகரமாக செயல்பட்டு வந்த பலரும் இப்பொழுதும் ஊருக்குள் சட்டவிரோதமாக லாட்டரி விற்று மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றனர். அதிர்ஷ்டம் விழும், ஒரே நாளில் பணக்காரராகிவிடலாம் என்ற நட்பாசையில் தினமும் லாட்டரி வாங்கி சொத்தை அடமானம் வைக்கும் நிலைக்கு பலரும் தள்ளப்பட்டுள்ளனர். அதுவும் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் துண்டு சீட்டு லாட்டரிக்கு அடிமையாகி பலரும் காவு வாங்கப்பட்டுள்ளனர். இதில் சில காவல்துறையினருக்கு தொடர்பு இருந்த அதிர்ச்சி தகவலும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஐஜி ஸ்பெஷல் டீம் நடத்திய அதிரடி வேட்டையில் சிதம்பரத்தை லாட்டரி குடோனாக மாற்றிய காவல்துறை அதிகாரிகள் குண்டோடு சிக்கியது எப்படி? வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க்கிற்கு சிதம்பரத்தில் லாட்டரி புழக்கம் கடைகட்டுவது குறித்து முக்கிய ஆதாரங்களுடன் புகார்கள் வந்துள்ளன. அது தொடர்பாக விளக்கம் கேட்டு கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமாருக்கு ஐஜி அலுவலகத்தில் இருந்து மெமோ அனுப்பப்பட்டது. அந்த மெமோவின் அடிப்படையில் சிதம்பரம் நகர் காவல் நிலையத்திற்கு செக் வைக்கப்பட்டது. டிஎஸ்பி லாமக் மற்றும் நகர காவல் ஆய்வாளர் ரமேஷ் பாபு ஆகியோரிடம் விளக்கம் கேட்க அவர்கள் சிதம்பரத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை என்ற ஒன்று இல்லவே இல்லை என ஆணித்தரமாக பதிலளித்துள்ளனர். ஆனால் அந்த பதில் ஐஜிக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்த பன்ருட்டி டிஎஸ்பி ராஜா தலைமையில் உடனே ஒரு ஸ்பெஷல் டீமை அமைத்தார். அந்த ஸ்பெஷல் டீம் நடத்திய விசாரணையில் சிக்கியவர்தான் சிதம்பரம் நகரத்தைச் சேர்ந்த சம்புபாய் என்கின்ற நசீர். சிதம்பரத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூலி தொழிலாளிகளை லாட்டரிக்கு அடிமையாக்கி வைத்திருப்பவர் இவர்தான். லாட்டரி விற்பனையில் கொடிகட்டி பறந்த சம்புபாய் போலீசார் தன்னை கண்டுகொள்ளாமல் இருக்க சிதம்பரம் காவல் நிலைய போலீசார் முதல் எஸ்பி அலுவலகம் வரையில் மாமூல் கொடுத்து தனது லாட்டரி பிசினஸை தடையில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். சிதம்பரம் பகுதியில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், விஐபி பந்தோபஸ்து என்றால் காவல்துறையினருக்கும் கைது செய்யப்படுபவர்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பது முதல் சகல செலவுகளுக்கும் சம்புபாயின் பணம்தான் விளையாடும் என்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள். பலகட்ட அண்டர் கிரவுண்ட் விசாரணைக்கு பின் ஐஜியால் நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் டீம் சம்புபாயையும் அவரது தம்பியையும் கட்டம் கட்டி தூக்கினர். ரகசிய இடத்தில் வைத்து சம்புபாயை விசாரித்துக் கொண்டிருந்த போது எலி தானே வந்து வலையில் சிக்கியது போல சம்புபாயின் செல்போனிற்கு சிதம்பரம் எஸ்ஐ பரணி போன் செய்து வசமாக சிக்கியிருக்கிறார். அதன் பிறகுதான் சம்புபாயின் செல்போனை சல்லடை போட்டு சோதனை செய்துள்ளனர் போலீசார். அதில் லாட்டரி கும்பலுக்கும் சிதம்பரம் காவல் நிலைய போலீசாருக்கும் தொடர்பு இருப்பது வெட்ட வெளிச்சமானது. லாட்டரி விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காவல்துறையினரின் செல்போன் எண்களும் சிக்கின. யார் யாருக்கு எப்பொழுது எவ்வளவு மாமூல் வழங்கப்பட்டது என்பது குறித்த சம்புபாயின் ஒட்டுமொத்த வாக்குமூலம் போலீசாரின் முகத்திரையை ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்த்துள்ளது. அது ஒட்டுமொத்த சிதம்பரம் காவல்துறையை ஆட்டம் காண வைத்துள்ளது. லாட்டரி சீட்டு விற்பதை கண்டுகொள்ளாமல் இருக்க சம்புபாயிடம் இருந்து மாதம் 10 லட்சம் ரூபாய் மாமூல் சிதம்பரம் காவல் நிலைய அதிகாரிகளுக்கு கைமாறிய அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. அது தொடர்பாக ஸ்பெஷல் டீம் தயார் செய்த பட்டியலில் சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் ரமேஷ் பாபு, உதவி ஆய்வாளர் பரணிதரன், சிறப்பு உதவி ஆய்வாளர் நடராஜன், காவலர்கள் கணேசன், கோபாலகிருஷ்ணன், தனிப்படை காவலர் கார்த்திக் உட்பட 6 பேரும் கூண்டோடு சிக்கினர். இவர்கள் 6 பேரும் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் டிஎஸ்பி லாமக் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவலர்களை மாமூல் வாங்கிக் கொண்டு சிதம்பரத்தை லாட்டரி குடோனாக மாற்றிவிட்டு கண்டும் காணாமலும் இருந்தது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சிதம்பரத்தை தனது கண்ட்ரோலில் வைத்திருந்த லாட்டரி கேங் லீடர் சம்புபாய், கிருபாகரன், இசை சரவணன், முருகன் உள்ளிட்ட 4 பேரும் இவ்வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சிதம்பரத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத லாட்டரி சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்த கும்பல்
தற்பொழுது வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கின் அதிரடி நடவடிக்கையில் இருந்த தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டுள்ளனர்.